வந்து ஒரு வாரத்துக்குள்ளே அது பண்ணது முதலமைச்சர் அவர்களே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், இந்த மக்கள் தேவையில்லாமல் இது வந்து உங்களுக்கு எதிராக மக்கள் பயன்படுத்துவாங்க. நான் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் சொல்கிறேன். இது வந்து முதல்வர்கிட்ட போனால் நல்லாயிருக்கும். யாருக்கும் எம்எல்ஏ பேர் தெரியாது, வீடு தெரியாது, ஃபால்ஸ் சர்டிஃபிகேட். நான் ஃப்ராடு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அது தப்பு. மினிஸ்டர் ஃப்ராடு சர்டிஃபிகேட் கொடுத்தா தப்பு. அதுதான் ஜனநாயகம். யாரை கேட்டாலும் விஜய் விஜய் விஜய். அப்போ நான் நினச்சேன், எவ்வளோ பேர் விஜய்ன்னு சொல்கிறாங்க. அங்கே பிச்சுக்கிச்ச குளத்தூர்லேயே பிச்சுக்கிச்சே பாவம் அவருக்கு. என்ன கேட்டிங்கன்னா அவர் தோற்றுருக்க கூடாது, தோல்வி விட்டுருக்கூடாது. ஏன்னா குளத்தூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல எம்எல்ஏ இருந்தார். திமுகவில் இருந்த அமைச்சர்களை படத்தை நீங்கள் எல்லார்ட்டையும் காட்டி, அம்மா இங்கே வாங்கம்மா, இது யாருமாண்ணா எங்கேயா பார்த்தா மாதிரி இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் கேட்கும் போது அங்கே தான் சார் போடுறோம், அங்கே தான் சார் போடுறோம் எல்லாம் சொல்லும்போது நான் நினச்சேன் 30-40 எடுப்பார். இந்த அளவுக்கு அவர் ஸ்வீப் பண்ணுவார் நான் நினைக்கவே இல்லை. திமுக போல எதிர்கட்சியிலேயே இது வந்து ஒரு விஷப்பரீட்சை, அக்னி பரீட்சை மாதிரி விஜய்க்கு. தாவேகா வந்து இதை தாண்டி அவங்க இயங்கி நல்லது பண்ணாங்கன்னா, முதலமைச்சர் அவர்களே ஐ எம் சாரி டு டெல் யூ, இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அது மட்டும் இல்லை, 25 மாநிலங்களில் 26 மாநிலங்கள் விஜய் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டன். யார்? திமுகவே எப்பவுமே கிறிஸ்தவ வாக்குகளையும், இப்போ திடீர்னு திமுக வந்து மத சார்பின்மையா, விஜய் மட்டும் மத சார்பியம் உள்ள கிறிஸ்தவ வாக்குகளை மட்டும். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக அதிமுக அப்படின்னு திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆண்டிருக்கு. ஆனால் புதுசா ஒரு கட்சி வந்து இங்க தமிழ்நாடுடைய மக்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து இவ்வளோ அளவுக்கு இழுத்து எடுக்க முடியும்னு நினைச்சீங்களா? நான் நினைக்கவே இல்லைங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது கூட பாஜகவுடைய ஸ்கீம்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதிமுக கூட்டணியில் இருக்காங்க, வெற்றி பெறுக்காங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பேசிட்டோம். அப்படின்னும் போது இது 108 அப்படின்றது எந்த ஹியூஜ். நாங்கள் எல்லாம் என் மனசுக்குள்ள நான் 30-40 எடுப்பாருன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமா, கண்டிப்பா. அது வந்து நிறைய பேர் 5 தான் எடுப்பாரு, 2 தான் எடுப்பாரு, அவரே தோத்துருவாரு. ஐ ஃபெல்ட் எங்க, ஏன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆட்டோ டிரைவர்ஸ், எங்க கார் டிரைவர்ஸ், எங்க நர்சஸ், யாரை கேட்டாலும் விஜய் விஜய் விஜய். அப்போ நான் நினைச்சேன், எவ்வளோ பேர் விஜய்ன்னு சொல்றாங்க, டெஃபினட்டா அது கொஞ்சம் வேல்யூ கொடுக்கணும். இல்லை இல்லை, எல்லாரும் ஒரு ஸ்டாண்டர்ட் டயலாக், திமுக அதிமுக பாஜக பிசிகே எல்லாம் அவன் நடிகை சும்மா பார்க்க வருவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அது ஒரு என்னமோ படிச்சு ஸ்கிரிப்ட் படிக்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு. ஆனால் நான் கேட்கும் போது அங்கதான் சார் போடுறோம், அங்கதான் சார் போடுறோம் எல்லாம் சொல்லும்போது நான் நினைச்சேன் 30-40 எடுப்பாருன்னு. இந்த அளவுக்கு அவர் ஸ்வீப் பண்ணுவார் நான் நினைக்கவே இல்லை. ஐ திங்க் இது வந்து திமுக அதிமுக மேலே இருந்த அதிருப்தி தான் நம்ம பார்க்கணுங்கிறது என்னுடைய சாலிட் ஃபீலிங். இதுதான் அதிருப்தி. தே ஆர் ஆங்கிரி. அந்த கோவத்தை வந்து இப்படி காட்டுறாங்க. ஓகே. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் May 10 அவருடைய பதவி ஏற்றுக்கிட்டாரு. விஜயருடைய செயல்பாடை நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க? ஏன்னா ஒவ்வொரு இடங்களையும் மாற்றத்துக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல பல இடங்கள்ல மாற்றம் நடந்திருக்கிறதையும் பார்க்குறோம். அதே இடத்துல அசம்பாவிதங்களும் நடக்கிறதையும் பார்க்குறோம். இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஸோ முதல் முறை வந்திருக்காரு. 60 வருஷம் இருக்கிற திமுகவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. 10 நாள் வந்தவருக்கு வந்து நம்ம ஏன் வாய்ப்பு கொடுக்க முடியாது? நம்பர் 1. நான் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் சொல்கிறேன். இது வந்து முதல்வர்கிட்ட போனால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக போகும் சார். எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவர்கிட்ட போகட்டும். ஏன்னா கரூர் அப்பா அவனை நான் மேக்ஸிமம் விஜய் நான் சப்போர்ட் பண்ணும்போது அவர்கிட்டே போச்சு நான் பேசியிருந்தது. நான் சொல்கிறேன் நெகட்டிவ்ஸ், நான் சொல்கிறேன் ரொம்ப. நான் ஐ லைக்ட் அவர் சொல்லும்போது செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டார்ட்ஸ் நவ் உன்னார். ஃபென்டாஸ்டிக். பட் மத சார்பின்மை இல்லாத சட்டமன்றத்தில், திருக்குறள் மட்டும்தான் படித்த சட்டமன்றத்தில், பகவத்கீதையோ திருவாசகத்தையோ ஓதாத சட்டமன்றத்தில் தேவையில்லாமல் ஒரே ஒரு தர்மத்தை சார்ந்த விஷயங்கள் வந்து ஓதுறது, ஃப்ரம் ஜான், ஃப்ரம் டியூட்ரோனாமி, ஃப்ரம் த பைபிள் சொல்கிறது, அவ்வளோ ஒரு மத சார்பின்மைக்கு எப்படி அது ஒரு 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 குறியாக இருக்கும். ஸோ அதான் நடந்துச்சு. தேசிடி பிரபாகர் வந்து அது படிச்சிருக்காரு. பரவாயில்ல, நீங்கள் திருக்குறளை படிச்சிருந்தா நீங்கள் சொல்லியிருக்கலாம். 1. 2வது, அப்படி ஒரு வேளை தப்பி நடந்துருச்சுன்னா திருப்பியும் நடக்காமல் பண்ணிட்டோம். அல்லது மத சார்பின்மை இல்லையா, நீங்கள் பைபிள் படிச்சிங்களா, அடுத்த நாள் நீங்கள் பகவத்கீதையிலேருந்து படிங்க, அடுத்த நாள் குரான்லேருந்து படிங்க, குரு கிரந்த் சாஹிப்லேருந்து படிங்க, சீக்கில் ஒன்று படிச்சிங்கன்னா மத சார்பின்மை. அதுதான் கிளாசிக் மத சார்பின்மை. வந்து ஒரு வாரத்துக்குள்ளே அது பண்ணது முதலமைச்சர் அவர்களே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, நம்ம மக்கள் தேவையில்லாமல் இது வந்து உங்களுக்கு எதிராக மக்கள் பயன்படுத்துவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, திமுக வந்து சொல்லிருக்கிறாங்க இவர் வந்து 6 மாதம்தான் லாஸ்ட் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அது ஆகாது, இட் வில் லாஸ்ட். ஏன்? திமுகவுடைய பெரிய பிரச்சனை வந்து சட்ட ஒழுங்கு தான்.
இவர் பார்த்தீங்கன்னா ஐஜி இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ். அவர் பேர் அஷ்ரா கார். எம்எல்ஏயோட பையன் எப்படி பண்ணானா உள்ள தள்ளுறான், எம்பியோட பையன் பண்ணா உள்ள தள்ளுறான், மினிஸ்டரோட பையன் பண்ணா உள்ள தள்ளு. அப்படி பார்க்குற அஷ்ரா கார் இஸ் நவ் கம் அஸ் ஐஜி இன்டெலிஜென்ஸ். அப்போ எப்படி தப்பு நடக்கும் நினச்சி பாருங்க. நம்ம வால்டர் வெற்றிவேலுங்கிறோம், அந்த ராகவன் சொல்கிறோம் கமல்ஹாசன், அது மாதிரி ஆளை கொண்டு வந்திருந்தா என்னாச்சுன்னு சட்டம் ஒழுங்கு. 1 2 சந்தீப் ராய் ரத்தோர் டாப் கிளாஸ் மேன், கமிஷனர் இருந்தார். தேவையில்லாமல் திமுக தள்ளி ஷண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. திருப்பி அவர் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. வெரி குட். நம்பர் 3 எல்லோரும் வந்து விஜய்க்கு வந்து 4 சீட்டு கிடைக்கும்னு சொல்லும்பொழுது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மூலமாகவே கருத்து கணிப்பு பண்ணி 120வது கிடைக்கும்னு கணித்த திரு ரவி அவர்கள் சூப்பர் ஆஃபீஸர். என்னுடைய இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு. இவரும் ஒரு கமிஷனர் இருந்தார். அவரை திருப்பி கொண்டு வந்து ஒரு கண்காணிப்புக்கு கொண்டு வராங்க. இது மாதிரி ஆஃபீஸர்ஸ் கொண்டு வந்தால் நேச்சுரலி ரவி இருக்கிற இடத்துல, அஷ்ராகர் இருக்கிற இடத்துல, சந்தீப் ராய் ரத்தோர் இருக்கிற இடத்துல சட்ட ஒழுங்கு வந்து இந்த அத்துமீறல் நடக்காது. ஸோ விஜய் அவர்கள் சிஎம் சார் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ப்ளஸ்ஸும் மைனஸும் கரெக்டாக சொல்லிடுவேன் சரிங்களா? இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே. கண்டிப்பா சார். நீங்க அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்ககிட்ட கடந்த ஒரு 6 மாதங்களா பேசுறோம். 6 மாதங்கள்ல நீங்க கரூர் சம்பவத்தப்போ அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீச் எடுத்து பேசக்கூடியதா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, விஜய் அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், அது ரொம்ப நல்லா தான் சார் இருக்கு. இன்னொரு சீக்ரெட் சொல்றேன், மக்கள் கேட்கட்டும். அடுத்தடுத்து சீக்ரெட்டா சார்? தாங்காது சார், சொல்லுங்க சார். ஜார்ஜ் கோட்டையிலேருந்து வந்தது. ரொம்ப பெரிய அதிகாரிகளையும் முக்கியமான மந்திரிகளையும் கூப்பிட்டு ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு, ஓட்டெல்லாம் வந்தது உங்களுக்கு இல்லை, எனக்கு தான் வந்திருக்கு. கரெக்ட். யாருக்கும் எம்எல்ஏ பேர் தெரியாது, வீடு தெரியாது. விஜயன் விசில் எனக்காக தான் வந்திருக்கு. தயவு செய்து கோல்மால் பண்ணாதீங்க. நம்ம கோல்மால் பண்ணீங்கன்னா நம்ம நட்பு கண்டினியூ பண்ணும், ஆனால் உங்கள் பொசிஷன் இருக்காதுன்னு எப்படி எம்ஜிஆர் 1977 சொன்னாரோ அது மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. வெரி குட். எல்லாம் அடிச்சுக்குங்கடா, இஷ்டம் பட்டு தூக்குங்கடா சொல்லாமல் உல்ட்டா சொல்லியிருக்கீங்களே, அகெயின் வெரி வெரி குட். இது நல்லது. நெகட்டிவ் ஒன்று இருக்கே பிரதர், அதை பேசுவோம். நெகட்டிவ் என்னன்னா, நான் இவர் டாக்டர், இவர் இன்ஜினியர், இவர் லாயர்னு படித்தவங்க பலர் விசிலில் வராங்கன்னு நம்மளாம் சந்தோஷப்பட்டோம். அப்படி பார்த்தா நிறைய பேர் எல்லாம் ஃப்ராடு சர்டிஃபிகேட் டாக்டர், ஃப்ராடு சர்டிஃபிகேட் லாயர்னு கொடுத்துருக்காங்க. அது யார் பண்ணாலும் தப்பு. இதில் 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று, ஃப்ராட் சர்டிஃபிகேட்டை வந்து பொது வெளியில் இது மாதிரி கொடுக்குறது ஐபிசி 415 ஐபிசி 465 பார்த்தீங்கன்னா அது கிரிமினல் ஆக்ஷன் ஆல்சோ கேன் பி டேக்கன் அகேன்ஸ்ட். ஸோ அது அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ணி மாட்டிக்காச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, படிக்காதவங்களாம் மினிஸ்டராக போய் உட்காந்து இருக்கிறான், அது தப்பு. காமராஜர் என்ன படிச்சாரு, எம்ஜிஆர் என்ன படிச்சாரு, ஏன் ஜெயலலிதா கூட ஸ்கூலுக்கு அப்புறம் படிக்கலையே? என்ன ஆனந்த் அவர்கள் அந்த மாதிரி தானே விமர்சிக்காங்க. 9ஆம் வகுப்பு தான் முடிச்சிருக்காரு, அவரு இப்போ மினிஸ்டர் போஸ்டில் உட்காந்துருக்காரு. அப்படின்னும் போது அது எப்படிங்க கரெக்டா இருக்கும்? இப்போ திமுக அரசுல எல்லாரும் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருந்தாங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாம் வந்து மினிஸ்டர்ஸ் லெவல்ல உட்காந்துருக்காங்க இல்லைங்க, அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்றாங்களே. நிறைய படிச்சு நல்ல கிரிமினலாகவும் இருக்கலாம்ல. காமராஜர் ஆட்சி கொடுக்கணும் தான் திமுக சொல்றாங்க. அந்த காமராஜர் படிக்காதவர் தானே. எம்ஜிஆர் 3ஆம் கிளாஸ் படிச்சவர், 5ஆம் கிளாஸ். ஜெயலலிதா 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ. ஸோ இது மாதிரி படித்தவங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஏன் கருணாநிதி, கலைஞர் அவர்களே டிகிரி வாங்கலையே, பயங்கரமாக படிச்சுக்கிட்டே இருந்தார், ஆனால் அஃபிஷியலாக டிகிரி வாங்கல. ஸோ டிகிரிங்கிறது நிச்சயமாக கட்டாயமாக கொடுக்கணுங்கிறது எந்தவித பலு கட்டாயமும் இல்லை. பெரிய பெரிய ரொம்ப நல்ல ஆட்சிகள் வந்து படிக்காதவங்க கிட்டே இருந்துச்சு. ஏன்னா படிக்காதவனுக்கு படிக்காத பாமரனுடைய சாமானியனுடைய கஷ்டம் தெரியும். ஸோ ஐ டோன்ட் அக்ரி இதனால அவங்க மினிஸ்டராக இருக்கக்கூடாது. பட் ஐ அக்ரி, ஃபால்ஸ் சர்டிஃபிகேட், நான் ஃப்ராடு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அது தப்பு. மினிஸ்டர் ஃப்ராடு சர்டிஃபிகேட் கொடுத்தா தப்பு. அதுதான் ஜனநாயகம். ஸோ விஜய் அவர்களுக்கு இது மாதிரி யாரும் கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வாட்டி ஒரு சுற்றி வந்துட்டு இந்த 107 பேர்கிட்ட எஸ்எல்சி படிச்சிருந்தா, ஆமா நான் எஸ்எல்சி படித்தேன், சாரி நான் தப்பு வாங்கிறேன், வாபஸ் வாங்கிறேன் சொல்லிட்டு வெளில வரட்டுமே. இது இழுத்து டெய்லி அதை போட்டு கசக்கி அதில் வந்து 4-5 வாதம் விவாதம் பண்ணிட்டு இழுத்தா தேவையில்லாமல் பேர் கெட்டு போகும். இதுவும் முதலமைச்சர் முன்னாள் நான் வைக்கிற ஒரு ஹம்பிள்ஸ் அப்ளிகேஷன். சார், இப்போ ஒரு எம்எல்ஏ மேல வந்து ஒரு அலிகேஷன் சொல்றதுன்னா வச்சுங்களேன், உடனே அந்த எம்எல்ஏக்கள் வந்து விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதையும் சோஷியல் மீடியா பார்க்குறோம். இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து இந்த ரீல்ஸ் மோகத்துல தான் இருக்காங்க, இல்ல அவங்க சோஷியல் மீடியா ஆக்டிவா இருக்காங்க, இதெல்லாம் எப்படி பாக்குறது? ஒருவேளை ஒரு அம்மா பேசுறாங்க, இன்ஸ்டாகிராம்னால தான் வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்ற இடங்களையும் பேசுறாங்களே சார். இப்போ ரீல்ஸ் மோகமா, இல்ல விஜயின் மீது மோகமா, இல்ல என்ன ஆட்சி வந்து மாற்றத்திற்கான மோகமா, இது என்ன மாதிரி எடுத்துக்கலாம் சார்? நான் ஒன்று சொல்றேன், நிறைய ஆயிரக்கணக்கான ரீல்ஸ் விஜயோட வந்துருச்சு. ஆனா அதோட ஜாஸ்தி முக ஸ்டாலினோட வந்துருந்துச்சு, உதயநிதியோட வந்துருந்துச்சு, நிறைய பேரோட வந்துருந்துச்சு.
அங்கே பிச்சு கிச்சை குளத்தூர்லேயே பிச்சு கிச்சை பாவம் அவருக்கு. என்ன கேட்டிங்கன்னா அவர் தோற்றுருக்க கூடாது, தோல்வி விட்டுருக்கூடாது. ஏன்னா குளத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல எம்எல்ஏ இருந்தார், முன்னாள் முதலமைச்சர். நீங்கள் குளத்தூர்வை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கார், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நான் கூட திமுக ஜெயிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டேன். ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். ஸோ இது வந்து ஓரளவுக்கு இந்த ரீல்ஸு இன்ஸ்டா டெஃபினட்டாக அந்த தாக்கம் இருக்கும். ஆனால் ஒரு சிங்கிள் மனிதனுடைய ஒரு தாக்கம் இருக்கும்ல. ஸோ அந்த தாக்கம் வந்து விஜய்க்கு அந்த ஈர்ப்பு 30-35 வருஷமாக மக்களோட மனசில் இருக்காரு. நீங்கள் மெர்சல் படம், பீகில் படம் எது பார்த்தாலும் வெவ்வேறு ஏதோ ஒரு கேரக்டர்ல விஜய் அவரோட ஃபேஸ் வந்து நம்ம எல்லாருக்கும். விஜய் அவர்கள் சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்கன்னா வந்து நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அரசியலுக்கே வந்திருக்கேன். ஏன்னா சினிமா மூலமா எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் போயாச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கு யாருக்குமே தெரியாது யாரு, ஆனா விஜய் தெரியும். திமுகல இருந்த அமைச்சர்களை படத்தை நீங்க எல்லார்ட்டையும் காட்டி அம்மா இங்க வாங்கம்மா இது யாருமாண்ணா எங்கேயா பார்த்தா மாதிரி இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா யாராவது விஜய் பத்தி அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த ரெக்கக்னிஷன் அண்ட் ரீகால் ரொம்ப ஜாஸ்தியா வந்துச்சு. ஆனா ஒன் திங், இன்ஸ்டாவால ஆட்சி பிடிக்க முடியும், ஆனா இன்ஸ்டாவால ஆட்சியை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அது வந்து இனிமேல விஜய் அவர்கள் மாத்திப்பாங்க. இல்ல இன்ஸ்டா போயிட்டு இருக்கட்டும், ஒழுங்கான நல்ல ஆட்சி அமைச்சா அது நிற்கும். நீங்க நல்ல ஆட்சி அமைக்காம சட்ட ஒழுங்கு சீர்கேடு, ட்ரக்ஸு இது மாதிரி நடந்துருச்சுன்னா மக்கள் விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, திமுகவுடைய எதிர்கட்சி தன்மை பயங்கரமான எதிர்கட்சி. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஆனா அவங்களே சொல்லும் போது கூட சொல்றாங்க சார், நாங்க ஆளும் கட்சியா இருந்து செஞ்சதை விட எதிர்கட்சியா இருந்தா, அதுவும் எதிர்கட்சியா இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசோட ஸ்கீம்ஸையும் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆளும் கட்சியில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் மோஸ்டா எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது எதிர்கட்சியா திமுக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல செயல்படும்? அதாவது நம்ம வெயிட்ஸ் பண்றோம்னா ஒரு 5 கிலோ பண்றோம் வச்சுக்க, ஒரு அளவுக்கு மசில் பம்ப் ஆகும். நீங்க ஒரு 7-8 கிலோ எவ்வளவு எதிர்ப்பு இருக்கோ மசில் அவ்வளவு ஜாஸ்தி பம்ப் ஆகும். அதாவது நோ பெயின் நோ கெயின்பாங்க ஜிம்ல. அதே போல திமுக போல எதிர்கட்சியிலேயே இது வந்து ஒரு விஷ பரீட்சை, அக்னி பரீட்சை மாதிரி விஜய்க்கு இருக்கு. தாவேக்கா வந்து இதை தாண்டி அவங்க இயங்கி நல்லது பண்ணாங்கன்னா தாவேக்காவை 10-15-20 வருஷத்துக்கு யாராலும் அடிக்க முடியாது. ஆனா அவங்க திமுகவுடைய எதிர்ப்பு வந்து பலமான எதிர்ப்பா இருக்கும். ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க, விட மாட்டாங்க. நீங்க எதிர்கட்சி வரலாறுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக போல ஒவ்வொரு சின்ன பாயிண்ட் எடுத்து அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரியுது. இப்போ அனிதா இன்னும் ஒரு பின்ன இறந்துருச்சு. இப்போ எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா அனிதா நீட், அது கொண்டு வந்து இவங்க தான். அனிதா நீட், அனிதா நீட், அனிதா நீட். ஆனால் 27 பேர் நீட்டு வச்சு இருந்திருக்காங்க. 1600 பேர் 12ஆம் கிளாஸ்க்கு இறந்துருக்காங்க. அப்போ யாராவது 12ஆம் கிளாஸுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? இல்லை. ஆனால் அனிதா நீட்டுன்னு கொண்டு வந்து எல்லாருக்கும் ஏற்றி விட்டது திமுக. ஸோ ஒரு இஷ்யூ எடுத்தாங்கன்னா அது வந்து மக்கள் மனசுக்குள்ள ஏத்துறதுக்கு எதிர்கட்சியா இயங்குறது அவங்கள அடிச்சுக்க முடியாது. விஜய் அவர்களும் கூட நீட்டை வந்து நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படின்ற இடத்துலயும் வந்து நிக்கிறாங்களே சார், அது எப்படி சார் பார்க்கறது? அது வந்து இஸ் இட் இம்பாசிபிள்? இட் இஸ் நாட் இம்பாசிபிள். ஆனா திருப்பியும் அரசியல் சாசனத்தையே மாத்தி, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மாத்தி, 2 லோக்சபா அண்ட் ராஜ்யசபால மாத்தி அப்படிதான் நடக்கும். இது சாத்தியமானா இம்பாசிபிள். முதலமைச்சர் அவர்களே ஐ எம் சாரி டு டெல் யூ, இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அது மட்டும் இல்லை, இப்போ 25 மாநிலங்கள்ல 26 மாநிலங்கள் அது வந்து அக்செப்ட் பண்ணும்பொழுது தனியாக ஒரு மாநிலமாக இருந்து அதை அப்போஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். அரசியல் சாசனத்தில் 252 ஒரு செக்ஷனில் ஆர்டிக்கலில் நீங்கள் ஒரு விஷயம் வேணான்னா நீங்களும் 2-3 மற்ற மாநில சீஃப் மினிஸ்டர் சேர்ந்து கிரியேட் பண்ணி எதிர்க்க முடியும். பட் ஸ்டில் அங்கே மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும், பிரசிடென்ட்டுக்கு போகணும். பிரசிடென்ட்டோட இது வந்து நான் இந்த 3-4 மாநிலங்கள் இப்படி பண்ணுறாங்க, அதனால் அங்கே மட்டும் நீட்டு ரத்து பண்ணுங்கன்னு சொன்னாலே ஒடிய நடக்காது. இது வரைக்கும் அது நடந்ததே இல்லை. ஸோ முதல் முறையாக ஒருவேளை பிரசிடென்ட்டும் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம சிஎம்ல மோகத்தில் அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அழகாக இருக்காரு நினச்சி அவர் போட்டாலே ஒழிய நடக்க போகிறதில்ல. யூ கேன் ஆர்கியூ இட் லீகலி பை த கான்ஸ்டியூஷன், பை ஹிஸ்ட்ரி. நீட் cannot get முடியவே முடியாது சார். ஒரு டாக்டரா சொல்லும் போது நாங்கள் நம்பி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை எங்களுக்கு அப்படின்னும் போது. ஸோ நீட் அந்த பக்கத்து போயிருந்தாலும் கூட இந்த பக்கம் தமிழ்நாடு பற்றிருக்கும் லாஸ்ட் 10 daysல அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் சொல்லும்போது எதிர்கட்சியாக இருக்கிற பட்சத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பேசி பெரிய விஷயமா மாற்றுவாங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்கட்சியா திமுக செயல்படும் பயங்கரமா இப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்களே. எந்த திமுக சைட் போனாலும் திமுக ரீல்ஸ் விட்டுருக்காங்க, விஜய் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டன். யாரு? திமுகவே எப்பவுமே கிறிஸ்தவ வாக்குகளையும் இஸ்லாமிய வாக்குகளையும் ஒன்று சேர்த்து அண்ட் கம்யூனிஸ்ட் பிளஸ் இந்த பக்கம் பிசிகே, இதனால தான் அவங்களுடைய மெயின் கோட்டை. ஆனால் அந்த கிறிஸ்டன் வாக்குகளை அடித்து எடுத்ததுனால இப்போ திடீர்னு திமுக வந்து மத சார்பின்மையாக
விஜய் மட்டும் மத சார்பியம் உள்ள கிறிஸ்தவ வாக்குகளை மட்டும் ஈர்க்கும் ஒரு கட்சி. கிறிஸ்டின் நடிக்கிறாங்க. ஏங்க சென்னிமலைன்னு ஒரு மலை இருக்குது, என்னாச்சு தெரியல, திடீர்னு அதுங்க தான் கால்காரி மலைன்னு ஒரு சில பிஷப்ஸோ ஆர்ச் பிஷப்ஸோ சொல்லி கால்காரி மலைன்னு தான் இயேசுவை வந்து சிலுவையில் அறைஞ்சாங்க. அதுக்கு வந்து பிரதிநிதி மலை இதுதான் சொல்லி இந்த மலையே கால்காரி மலைன்னு மாற்றுவதற்கு ஒரு பெரிய மூமெண்ட் ஆச்சு. திமுக அதுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க ஆளும் கட்சியாக. 50,000 ஹிந்துஸ் அந்த மலை மேலே வந்து சென்னிமலை தான் இருக்கணும்னு சொல்லி கலாட்டா பண்ணி உடனே அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க. இப்படி மத சார்பியமற்ற கட்சின்னு சொல்லி திமுக அப்படி சப்போர்ட் பண்ணும். ஓகே சார். சார் இவ்வளோ நேரம் ரொம்ப ஹார்ஷா சில விஷயங்கள் வந்து புரிதலோட பல விஷயங்களை பேசியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து இதே போல உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ரதி. நேர்களுக்கும் நன்றி. வணக்கம். நன்றி சார்.